வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்டான அப்டேட்டு, அதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஃபினிஷிங்கில் நம்மளுடைய டீம் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான தகவல் என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யாராக இருப்பாங்க, ஆர்சிபி யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருந்தது. எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் பெத்தல், ஜாஸ் ஹேசல்வுட் இவங்க ரெண்டு பேரும் ஐபிஎல் 2025 ஆடுறது டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லி ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு. நம்ம கூட அதோட ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜேக்கப் பெத்தால் நான் தான் வந்துட்டு ஃபுல் ஃபிட் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி அவருடைய அப்டேட்டை கொடுத்துட்டு ஐபிஎல் 2025 நான் விளாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அதே நேரம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாஸ் ஹேசல்வுட் சைடில் இருந்தும் அவர் ஃபுல் ஃபிட்டு, அவர் வந்துட்டு ஐபிஎல் 2025 ஆடுவார். ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் இன்ஜுரின்னு சொல்லி தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. பட் இப்போ அவங்க ரெண்டு பேருமே அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் அவங்க ரெண்டு பேருமே ப்ராக்டிஸ் கேம்புக்குள்ளே வரல. ஸோ 22ஆம் மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்க ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் ஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்தாலும், ஸோ கண்டிப்பாக அவங்க மீண்டும் திரும்பி உள்ளுக்குள்ளே வந்து டக்குன்னு ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணி டீமோட அந்த ஒரு அவுராக்குள்ளே வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது எப்போ நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டீம் ஆர்சிபியோட ஃபினிஷிங் பிளான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீமுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாமே என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீமுக்கு ஃபினிஷராக இருந்தது டிகேவோட இடத்துல தான் இப்போ ஆள் வேணும். ஸோ அந்த இடத்துல இப்போ டிம் டேவிட் செம ஃபார்மில் இருக்கிறாரு. டிம் டேவிட்டுக்கு பேக்கப்புக்கு ரொமேரியோ ஷெஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபினிஷிங்லாம் வந்துட்டு செமையாக இருக்குன்னு யோசிச்சிருப்போம். பட் நம்ம எல்லோரும் யோசிக்க மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிகே ஒரு இந்தியன் பிளேயர். ஸோ அவரோட இடத்துல நம்ம வந்துட்டு டிம் டேவிட்னு யோசிச்சு வச்சு அவரோட ஃபார்ம் செமையாக இருந்ததுனால நம்ம நிறைய விஷயத்த மறந்துட்டோம். ஸோ இப்போ அவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், எப்படி அதை வந்து டேக்கப் பண்ண போகிறோம். இந்தியன் பிளேயருக்கு ஓவர்சீஸ் பிளேயருங்கும்போது ஸோ அந்த இடத்துல பிளேயிங் 11ல் பிளென்டி ஆஃப் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ ஆர்சிபி இன்னொரு இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. யார் அந்த இம்பாக்ட் அப்படின்னா, ஸ்வஸ்திக் சிக்காராவுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்துட்டு 2-3 ப்ராக்டிஸ் செஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பின் ட்வின்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குர்னல் பாண்டியா அண்ட் அந்த நம்முடைய ஸ்வப்னில் சிங் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஓவர் போட விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய ரொமேரியோ ஷெஃபர்ட், டிம் டேவிட் இவங்க ரெண்டு பேர் கூடயுமே வந்து ஸ்பேரிங் போட விட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், அதாவது அவருடைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, அவருடைய ஹிட்டிங் அப்படிங்கிறதுல எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ ஈவன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷாரா, அதுக்கப்புறம் வந்து ஸோ நம்மளுடைய யாஸ்தயால் இவங்களும் ஓவர் போட்டிருக்காங்க. ஸ்வஸ்திக் சிக்காராவை இந்த லெவலில் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன், அவர் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளேயர். டொமஸ்டிக்கில் வேறு லெவலில் 50 பாலில் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிக்காரா ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ண ஒரு ப்ரூவன் பிளேயர். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வலுவான ப்ராக்டிஸ் இப்போ கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ டிம் டேவிடோட இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஸ்வஸ்திக் சிக்காரா ஆடுவார் அப்படிங்கிறது என்னோட பிளான் கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால இந்த மாதிரி ஒரு ஹிட்டர் வந்துட்டு கண்டிப்பாக டீமில் இருக்கணும். டீமில் ஹிட்டர் இருந்தார் அப்படின்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ டிம் டேவிட் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்தாருன்னா ஒரு மிடில் ஆர்டரை கூட பார்த்துக்கலாம். ஏன்னா மார்னிங் நான் அப்டேட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், டிம் டேவிடுக்கு மிடில் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து பேட்டிங்கில் அப் த ஆர்டர் அப்படிங்கிறது கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போது டிம் டேவிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைமரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய டிம் டேவிட் அடாப்ட் ஆகிட்டார்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், லைக் மேக்ஸ்வெல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிஸ் செஷனில் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிடாக இருக்கட்டும், ஸ்வஸ்திக் சிக்காராக இருக்கட்டும், ரொமேரியோ ஷெஃபர்டாக இருக்கட்டும், பேட்டிங் உண்மையாகவே ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங்கில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டுருக்கு. டிகே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரஜத் படிட்டரோட சேர்ந்து ப்ராக்டிஸ் செஷனை செமையாக வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் எஃபெக்டிவாக போயிட்டுருக்கு. அதே நேரம் நம்மளுடைய இந்த ஃபினிஷிங் இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.